நான் பெங்களூரில் என்ன சமைச்சாலும் எங்கள் அம்மாவுக்கு என் தங்கச்சிக்கும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன்னா, இங்கே பாருங்கள் இன்றைக்கி இது நல்லா வந்திருக்கு அது நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டுன்னு. எங்கள் அம்மா எதெல்லாம் நல்லா வந்திருக்கோ அதெல்லாம் ஒழுங்காக இங்கே வந்து செய்கிற எங்களுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த டைம் வீட்டுக்கு போகும்போது சிக்கன் எடுத்திருந்தாங்க. இவங்க தைப்பூசம் விரதம் இருந்தனால ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தாங்க. கரெக்டாக நான் போகவும் எடுத்திருந்தாங்களா, சரி நான் வேணால் அந்த ரோஸ்ட்டு மாதிரி பண்ணி தரட்டுமான்னு கேட்டால் சரின்ட்டாங்க. அதுக்கு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றணும். என் தங்கச்சி தேங்காய் நோண்டிட்டு இருக்கும்போது பக்கத்துலேருந்து இவனும் குழஞ்சிட்டு இருந்தா தேங்காய் குடுங்கடி அப்படின்ட்டுன்னு. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துடணும். நான் பெங்களூரில் இது செய்யும் போது பேனில் தான் பண்ணியிருந்தேன்னா, அப்போ தொடச்சி எடுத்தது மாதிரி வந்துருச்சு. எனக்கு அடி பிடிக்கிற மாதிரியே வரல. இந்த டைம் வடச்சட்டியில் செஞ்சதுனால சரி ஓகே நம்ம சாப்பாடு போட்டு சாப்பிட்றோன்னு நல்லா போட்டு சுட சுட சாப்பாடு வடச்சட்டிக்குள்ளே போட்டு அப்படி கொதிக்க கொதிக்க பிணைஞ்சி எல்லாத்துக்கும் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டேன். அப்புறம் சாப்பாட்டுக்கு ரசம், அதுக்கப்புறம் இந்த வறுவல் இது வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த சாமி பக்கத்துலலாம் 2 நாய்க்குட்டிங்க துணைக்கி இருக்கும்ல, அந்த மாரி நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும் எனக்கு அவங்க பக்கத்துலேயே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தானுங்க.